வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்க்க போனோம்னா கேஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதாவது அடுத்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து நடக்க போகிறதா தெரியப்படுத்திருந்தாங்க. இப்போ மைவி3 மெம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது 2ஆம் தேதியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வருமா, இல்லை அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகுமா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே எதுக்காக டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 கம்பெனி ரன் ஆகும், எப்போ எங்களுடைய பேமெண்ட் கிடைக்கும், பேமெண்ட்டை கொடுப்பாங்களா மாட்டாங்களா. ஸோ யூஓடபிள்யூ அதிகாரிகள் கூட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து இதுவரை எதுவுமே தெரியப்படுத்தாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுடைய வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ கேஸோட ஸ்டேட்டஸ் எப்படி தான் போய்கிட்டு இருக்குது, என்ன தான் பண்ணுறாங்க, எதுக்காக இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போனோம்னா யூஓடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியப்படுத்தலை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் மெயினாக வந்து நம்ம இப்போதைக்கு இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த தேதியில் கரெக்டாக பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த கேஸை விசாரித்து ஒரு நல்ல முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு வருத்தத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கம்பெனி நடத்தலாமா வேணாமா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம குறிப்பாக பார்க்க போனால் பொதுமக்களுக்கு ஒரு சாதகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நிறுவனத்துக்கு சாதகமாகவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறத விட பொதுமக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. அதன் அடிப்படையில் என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தா கூட. ஸோ மைவி3 சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.